வணக்கங்க. என் பேர் செந்தில்குமாருங்க. நாங்கள் தாளவாடியில் இருக்கிறோம். 15-20 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எங்கள் விவசாயம் வந்து அதிகபட்சமாக காய்கறி தான் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா மேனுவல் கேட் போட்டு தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம். அது என்ன காரணம் மொபைடெக் பண்ணோம் அப்படின்னா, தண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி பாய்க்கிறதுக்கு சிரமம். 30 ஏக்கரா இருக்கிறனால ஒரு பக்கம் திருப்புனா அடுத்த பக்கம் தண்ணி பத்துறதில்ல. நைட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டு திருப்புற அளவுக்கு வசதி இல்லை. ரொம்ப லாங்காக இருக்குது. கொஞ்சம் தாண்டி வரணுங்க. பள்ளமெல்லாம் தாண்டி இந்த பக்கம் வர வேண்டியதாக இருக்கிறதுனால கொஞ்சம் தொந்தரவாக இருந்தனால மொபைடெக் பண்ணோம். இப்போ பண்ணலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் நிறைய தண்ணி சேவிங்ஸ் ஆகுது. எங்களுக்கு இதனால் நல்ல பெனிஃபிட் இருக்குது. எப்படி அப்படின்னா, இப்போது 1 மணி நேரம் தண்ணி 1.5 மணி நேரம் தான் தண்ணி விடணும்னு ஒரு ஏரியாவுக்கு இருந்ததுன்னா, நாங்கள் மேனுவலாக பண்ணுறப்போ அந்த டைமிங்ஸுக்கு கேட் வால் திருப்ப முடியறது இல்லைங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, தண்ணி எச்சா போயிடும். தண்ணி எச்சா போகிறப்போ அங்கே கொடுத்த உரமெல்லாம் என்ன ஆகுதுன்னா கீழே போயிடும். எப்படின்னா அடி வேர்க்க அடியில் போகிறப்போ அந்த சரியான ஈல்டு வரதில்லைங்க. அதனால் இப்போ இது பண்ணினதுலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் அந்த உரம் சேவிங்ஸ் மிச்சமாகுது. டைமிங்ஸு எங்களுக்கு கரெக்டாக தண்ணி பாயிறதுனால எங்களுக்கு நல்ல மகசூல் வந்திருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது நாளைக்கு நல்லா இருக்குது. மொபைடெக்லேயும் இது நாளைக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை. நல்லா நீட்டாக இருக்குது. எப்படி எங்களுக்கு இது தெரியும் அப்படின்னிங்கன்னா, கெட்டவாடி போயிருந்தோம். கெட்டவாடி போகிறப்ப என்ன தங்கதுரையை போட்டிருந்தாங்க. தங்கதுரையை பார்த்துட்டு வந்துங்க. அப்போ ஒரு ஐடியா வந்துச்சு, சரி இப்படி பண்ணிடலாமா அப்படின்னு. நான் பண்ணினதுக்கப்புறம் இன்றைக்கி பரவாயில்லைங்க, நல்லா இருக்குது. என்னென்னா, ஒரு விவசாயமே பார்த்திங்கன்னா ஒரு தொழில் மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி பண்ணுறனால தான் எங்களுக்கு பெரிய நட்டம் வரதில்லை. அளவான ஒரு ரேட்டு போனாலும் மகசூல் நல்லா வந்ததுன்னா எங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க. இப்போது தக்காளி எல்லாம் பாருங்கள், இந்த அளவுக்கு விளைஞ்சிருக்குது. போன வருஷம் மிளகாய் போட்டுருந்துங்க. மிளகாய் போட்டதில் என்னாச்சுன்னா, உரம் கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த டைமிங்ஸ் இல்லாதனால உரமெல்லாம் கீழே போய் ஈல்டே வரலிங்க. இந்த டைம் தக்காளி போட்டு மொபைடெக் போட்டோம். பரவாயில்லைங்க, இந்த வருஷம் நல்லா இருக்குது. காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா, மொத்தம் நாங்கள் இப்போ ஒரு 7 ஏக்கருக்கு கேட் வால் போட்டிருக்குறேங்க. ஒயர்லெஸ் கேட் வால் போட்டதுக்கு இன்றைக்கி 2.5 லட்ச ரூபா செலவாச்சு. 2 லட்ச ரூபா செலவாகிறதுனாலும் அது எங்களுக்கு பெனிஃபிட் என்னென்னா, டைமிங்ஸ் கரெக்டாக கீப்பப் பண்ணி தரதுனால எங்களுக்கு அந்த ஒரு கேட்டு வாலுக 1 வருஷம் 2 வருஷத்துலேயே எங்களுக்கு அது ஈல்டு மகசூல் கிடைக்கிறதுனால எங்களுக்கு இந்த காஸ்ட் ஒன்றும் பெருசாக தெரியலிங்க. 1 வருஷத்துலேயே மிச்சம் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு கூப்பிட்டாலும் அது வாட்ஸ்அப்பில் சொல்லி மெசேஜ் பண்ணாலே போதுங்க. உடனே சர்வீஸ் பண்ணி தந்துடுறாங்க. இன்னும் இதனால் வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் ஆனதில்லை. ஏதோ சின்ன ப்ராப்ளம் அன்றைக்கி ஏதோ வோல்டேஜ் அதிகமாக இருந்துச்சுங்க. அது எதாவது ஸ்டார்ட் ஆகலின்னு சொல்லி போட்டு மெசேஜ் பண்ணோடனே உடனே மெசேஜ் பண்ணி உடனே ரெஸ்பான்ஸ் கரெக்டாக பண்ணுறாங்க. சர்வீஸிங் நல்லா இருக்குது, ஒன்றும் தொந்தரவு இல்லை. இதையே எல்லா விவசாயமும் பயன்படுத்துங்க. நல்ல லாபகரமாக தான் இருக்குது. கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லைன்னா ஒரு பக்கம் போய் பாருங்கள். எல்லோரும் பயன்படுத்துங்க, நல்லாயிருக்கும்.